பண்ணுங்க. என்னடா நம்மளை விசாரணைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட எதுவுமே பேச மாட்டானேன்னு தானே நினைக்கிறீங்க? ஒருத்த முகத்தை பார்த்தாலே இவன் இதை பண்ணியிருப்பானா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவேன். புனிதா வீட்டில் எல்லாரும் எமோஷ்னலாக இருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்கள யாரையாவது கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறது சரியாக இருக்காதுன்னு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். தேங்க்யூ சார். சார், புனிதா நம்பரை ட்ரேஸ் பண்ண கொடுத்தீங்களே, இப்போது அவங்க உங்களுக்கு பண்ணாங்களே சார்? சார் என்ன சார் சொன்னாங்க? புனிதாவுடைய மொபைல் செம்பரம்பாக்கம் ஹைவே வரைக்கும் ஆனில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணதால் ஃபோன் நம்பரை வச்சு கண்டுபிடிக்கிறது சரியான ஐடியாவாக இருக்காது. சார், இப்போ வேறு என்ன தான் சார் பண்ணுறது? அதை தான் நானும் யோசிக்கிறேன். மண்டபத்திலேருந்து வாங்கின கார் நம்பர் ஃபேக்குன்னு வேற காட்டுது. வேற ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்ப்போம். சார், நாளைக்கு புனிதாவோட கல்யாணம் தெரிஞ்சுதான் இந்த கடத்தல் பிளானே பண்ணியிருப்பாங்களோ? முதல்ல கடத்தினவங்க யாரு, அவங்க மோட்டிவ் என்ன, இப்படி எதுவும் தெரியாமல் நம்ம எதையும் கெஸ் பண்ண முடியாது கபிலன். அவங்க தொழில்முறை எதிரிகள் யாராவது இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை சார், அப்படி யாரும் இல்லை சார். பிஸ்னஸ் சைட்லேருந்து இந்த கடத்தலை பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணலை சார். பேட்ரோல் போலீஸ்கிட்ட விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. புனிதா போன கார் நம்பரையும் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். எப்படியும் நமக்கு தகவல் கிடைச்சிரும். யார் என்ன சொன்னாலும் நான் உங்களை தனியாக விட்டுருக்க கூடாது புனிதா. எங்கேயோ நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு என்னால் யோசிக்க கூட முடியல. என் கண்ணு முன்னாடி நீங்கள் வந்துட்டாலே போதும். வந்துடுவீங்க புனிதா, கண்டிப்பாக வந்துடுவீங்க. அம்மா, அதான் போலீஸ் போயிருக்காங்கல்ல, அக்காவை எப்படியும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்கம்மா. என் கண்ணு முன்னாடியே ஏமாத்தி என் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாங்க. அவ இப்ப எங்க இருக்காளோ, எவ்வளவு கஷ்டப்படுறாளோ தெரியல. அழாதீங்க அண்ணி. அழாதீங்க அண்ணி. வந்தவங்களாம் அதிகாரி மாதிரி இருக்கவே